ராமாயணம் எந்த விஷயத்தை சொல்ல வந்ததோ அதை நேரடியாக தெளிவாக நிசந்தேகம் இல்லாமல் சொல்லிற்று. ராமரை பத்தி சொல்ல வந்ததுன்னா தொடக்கத்திலிருந்து ராமன் பிறப்பதற்கு காரணம் என்ன, எங்கனே பிறந்தார், எப்படி வளர்ந்தார், யாருக்கிட்ட வளர்ந்தார், என்னெல்லாம் செய்தார், யாரை மணந்தார், மணந்தவள் எங்கே சென்றாள், எங்கே கடத்தப்பட்டாள், ராமர் அவளை மீட்டெடுப்பதற்காக என்னெல்லாம் முயற்சித்தார், என்ன முயற்சி எடுத்தார், அது வெற்றி பெற்றதா, அவர் எங்கனே வெற்றி பெற்றார். அப்ப ராமனை தொடர்ந்தே வருது. இதே மகாபாரதம் சொல்ல வந்தது, கிருஷ்ணரை பத்தியும் சொல்ல வந்தது, பாண்டவாளை பத்தியும் சொல்ல வந்தது, அப்படி இப்படி நிறைய சரித்திரங்கள் எல்லாம் சொல்லி இவாளை பத்தியும் சொல்லி கொடுத்தோம். அப்போ ராமாயணம் எதை சொல்ல வந்ததோ நேரடியா சொல்லி எடுத்தோம். அதனால அது பெரியோர்கள் சொல்லும்போது இதிகாச சிரேஷ்டம். ரெண்டாவது சரணாகதி வேதம் என்றே பெயர். சுவாமி தேசிகன் அபயப்பிரதான சாரத்துல சாதிக்கும் போது சரணாகதி வேதம்ங்கிறார். அதை விட அதுல என்ன, சீதாயாக சரிதம் மகது, சீதையின் சரித்திரம் அதிமுக்கியம். அந்த சீதையின் சரித்திரம் அதிமுக்கியமானபடியால் சிறையிருந்தவளின் ஏற்றம் சொல்லிற்று. யார் தானே சிறையில் இருந்தாளோ, சிறைவாசம் இருந்தாளோ அவளுடைய பெருமையை சொல்ல வந்தது. இப்படி பல தத்துவங்களை உள்ளே கொண்டுள்ளதால் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு அப்பேற்பட்ட பெருமை. அந்த ராமாயணத்தில் அமைந்த எத்தனையோ காண்டங்கள், பாலகாண்டம் கிட்டத்தட்ட அயோத்தியா, உத்தரப்பிரதேசம், பீகார், எப்போ கிட்டத்தட்ட ஒரு 15-10 கோடி மக்கள்லாம் சேர்ந்திருக்கா பாருங்க இப்போ கும்பமேளால. அந்த இடம் பிரயாக்ராஜ், அதை பற்றிலாம் சொல்ல வந்தது. ஏன்னா அயோத்தியா காண்டத்தில் பிரயாக்ராஜ்ங்கிற இடத்துல தான் என்ன நடக்கும், பரத்வாஜ் ஆசிரமம். பரத்வாஜருடைய ஆசிரமம் அமைந்திருப்பது பிரயாக்ராஜ்ல. அதனால ராமரும் சீதையும் கும்பமேளா கோனாலும் தெரியல, ஆனா இந்த பிரயாக்ராஜுக்கு வந்திருக்கா அது தெரியுது. அப்போ பிரயாக்ராஜ், அதே மாதிரி அங்க மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய சித்திரக்கூட்டம், சுதீக்ஷ்ணாசிரமம், ஷரபங்கருடைய ஆசிரமம், கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசம், பீகார், பார்ட்ஸ் ஆஃப் லார்ஜர் பெங்கால் ரீஜன், இதுதான் பாலகாண்டம். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அதுதான் கிட்டத்தட்ட அயோத்தியா காண்டம். மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம், அதுதான் கிட்டத்தட்ட ஆரண்யா காண்டம். மகாராஷ்டிரத்தின் கீழ்ப்பகுதி கர்நாடக மாநிலம் தான் கிஷ்கிந்தா காண்டம். சுந்தர காண்டம் முழுக்க இருக்கிறது லங்கையில. ஏன்னா அவர் திருக்குறுங்குடியிலேருந்து மகேந்திரகிரியிலேருந்து புறப்பட்டு திருப்பி பெல்லாரி வந்துட்டார். அது ஒரு கடைசியில ஒரு 2 சர்க்கம் மதுவனம் அழிச்சுட்டு ராமரை சந்திச்சது, கண்டேன் சீதையை சொன்னது, முதல்ல கிளம்பினது அது ஒரு 4-5 சர்க்கம் வச்சுங்க. பாரத தேசம்னு பார்த்தேன்னா சுந்தர காண்டத்துல முதல் 4-5 சர்க்கம், கடைசியில 2-3 சர்க்கம், பாக்கி 68 சர்க்கங்கள்ல கிட்டத்தட்ட 60 சர்க்கம் லங்கை தான். அதனாலதான் அவர் பேர் இருக்கும்போதே சுந்தர காண்டம்னு கொடுத்துட்டா. அதனால அப்படின்னா லங்கா சுந்தரம் இல்லையா, சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி லங்கா. லங்கா ரொம்ப அழகான சுந்தரம். அப்போ யுத்த காண்டம் அமைந்திருப்பதும் லங்கையில, சுந்தர காண்டம் அமைந்திருப்பதும் லங்கையில. கிட்டத்தட்ட 24,000 ஸ்லோகங்கள்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6,000-7,000 ஸ்லோகங்கள் லங்கையில நடந்ததை பத்தி மட்டுமேன்னு சொன்னா இதிகாசங்கள்ல சிரேஷ்டம் ஸ்ரீமத் ராமாயணம். ராமாயணத்துல கிட்டத்தட்ட ஒரு 30-35% ஸ்லோகங்கள் லங்கையில் அமைஞ்சிருக்குன்னா எவ்வளோ ஒரு பிராச்சீனமான தேசம், எவ்வளோ பிராச்சீனமான நிலம். ஒன்று. ரெண்டாவது, லங்கா அப்படின்னா என்ன? லங்கா வெரி குட், யார் சொன்னாரு கரெக்டா? அப்படியே இந்த தமிழ் நிகண்டுன்னு ஒன்று இருக்கு, தமிழ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லக்கூடிய நிகண்டு. அதுல ஒரு வரி வருது, லங்கையும் துருத்தியும் ரங்கமும் ஒரு சேரா. இது வரி, தமிழ்ல இருக்கக்கூடிய வரி. ரங்கம், லங்கா, துருத்தி, 3 சொன்னா ஒரே அர்த்தம் தானா? அப்படின்னா என்னன்னா தீவுன்னு அர்த்தம். ஐலண்டுக்கு தமிழர்கள் அந்த காலத்தை கொடுத்த பெயர் லங்கா, ரங்கம், துருத்தி. காவேரியில் இருக்கக்கூடிய ஒரு பிராச்சீனமான ஒரு பிரசித்தமான துருத்தி திருப்புந்துருத்தி. கேள்விப்பட்டிருப்பேன், ஒரு ஊர் பேரே திருப்புந்துருத்தி. அது காவேரியில ஃப்ரெஷ் வாட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு, சின்ன தீவு. ஆங்கிலத்தில் அது 2ஆ பிரிச்சுட்டா, ஐலேண்ட், ஐலெட்.
ஐலெட்டுங்கிறது ரொம்ப சின்ன இடம், அது ஐலெட். இந்த லங்கா ரங்கம்ங்கிறது ரெண்டுமே தீவு தான். பாருங்க, லங்கையை ஆண்டு வந்த ஒரு தார்மீகமான ராஜா விபீஷணன் ஒரு தீவுல இருக்கான். இந்த தீவுல இருக்கக்கூடிய ராஜாவை பார்க்கறதுக்கு பெருமாள் இன்னொரு தீவுல சயனிச்சுட்டார், ரங்கம். அப்ப ரங்கத்திலேருந்து லங்கையை பார்க்கிறார், ஒரு தீவுலேருந்து இன்னொரு தீவை பார்க்கிறார். அதனால்தான் ஆழ்வார் தென் திசை இலங்கை நோக்கி, ரங்கத்திலேருந்து லங்கையை நோக்கி பார்க்கிறார். தேசிகன் அங்கங்க புலினம் புலினம்பர், புலினம்னாலும் ஐலேண்டு தான். அப்படி ஒரு பிராச்சீனமான ஒரு தேசம். இதை லங்கைன்னு தான் சொல்றது வழக்கம். ஆனால் ஒருவேளை அடியனுக்கு என்ன தோன்றதுன்னா, ஒருவேளை ஸ்ரீ மகாலட்சுமி இங்க வந்து சிறைவாசம் இருந்ததுனால அவ போன பிறகு ஸ்ரீலங்கா, யாராவது நம்ம ஊர்ல பெரிய தலைவர்கள்லாம் ஒரு தெருவில் வாழ்ந்துட்டான்னு வச்சுக்கோ, அவ பேர் அந்த தெருவு கொடுத்துருவா இல்லையா? அந்த மாதிரி மகாலட்சுமி வாழ்ந்துட்டு போயிட்டா. அதனால இன்றிலிருந்து விபீஷணன் ஒரு அறிவிப்பு விடுத்து விட்டான், கவர்மெண்ட் நோட்டீஸ், ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் லங்கா வில் பி கால்ட் ஸ்ரீலங்கா. ஏன்னா மகாலட்சுமி சிறைவாசம் இருந்தது. ஏன்னா பிராச்சீனத்தில் லங்கான்னா பேர், ஸ்ரீலங்கான்லாம் பேர் கிடையாது. ஒருவேளை தாயார் இருந்ததுனால தான் ஸ்ரீலங்கான்னு பேர் கொடுத்துருக்காளோ. அதனால அப்பேற்பட்ட ஸ்ரீலங்கையில் சேர்ந்துள்ளோம். ஸ்ரீலங்கையில் சேர்ந்திருந்தாலும் அவள் ஒரு தொடர்கதை. யாரு அவள்? பாதுகா தேவி. பாதுகா தேவி அவள் தானே, பாதுகா தேவன் இல்லையே, பாதுகா தேவி அவள். நான் ஒரு 7 யாத்திரையா சொல்லின்னு வந்துட்டுருக்கேன். 160 மணி நேரம் சொல்லியாச்சு, இன்னும் 500 நாங்கள் தொடலை. நம்ம கிரிக்கெட் டீம் கூட இன்னும் பெட்டராக ஆடிவிடுவா போல, ஆஸ்திரேலியா கடுத்த தடவை போனால். அதனால இது வந்து அவள் ஒரு தொடர்கதை, தொடர்ந்துட்டே இருக்கு இந்த கதை. பாதுகா சஹஸ்ரம், அந்த பாதுகா சஹஸ்ரம் 1008 ஸ்லோகங்களை கொண்டது. ஒரு மகத்தான ஒரு காவியம், மகத்தான ஒரு கிரந்தம். சுவாமி வேதாந்த தேசிகன் என்கின்ற ஆச்சாரியன் 750 சம்பத்சரங்களுக்கு முன்பு ஒரு தீவு, இந்த தீவுல நான் சொல்லிட்டு இருக்கேன் இதை பத்தி, லங்கையில. ஆனா அவர் இன்னொரு தீவுல எழுதினார், ஸ்ரீரங்கத்துல தான் அவர் எழுதியிருக்காரு இந்த கிரந்தத்தை. பாதுகா சஹஸ்ரம்ங்கிற கிரந்தத்தை 750 சம்பத்சரங்களுக்கு முன்பு 1008 ஸ்லோகங்கள் கொண்டதாய் சுவாமி தேசிகன் ரச்சனை பண்ணார். அவரே நாத பத்ததியில சொல்ற, நான் 1000 ஸ்லோகங்கள் ரச்சனை பண்ணிட்டேன். அந்த 1008 ஸ்லோகங்களை தன்னுள் கொண்ட ஒரு மகத்தான காவியத்துக்கு தான் பாதுகா சஹஸ்ரம். இந்த பாதுகா சஹஸ்ரத்தை 32 பத்ததிகளா பிரிச்சிருக்கார். அதுல 14வது சாப்டர் பத்ததிக்கு நாத பத்ததி அப்படின்னு பேர். அந்த நாத பத்ததியில 100 ஸ்லோகங்கள் கொண்டது. அதுல கிட்டத்தட்ட 80 ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. கரெக்டா இல்லையா? 80. இப்போ 81st ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லணும். இந்த சாப்டரோட 81வது ஸ்லோகம், மொத்தத்துல 461வது ஸ்லோகத்துக்கு சொல்ல ஆரம்பிக்கணும். முன்னாடி சொன்ன ஸ்லோகங்கள்லாம் நாங்கள் ஒருவேளை உங்களுக்கு உபன்யாசம் பிடிச்சு போயிடுறதுன்னு வச்சுக்கோ, தப்பி தவறி. அப்போ அந்த உபன்யாசம் பிடிச்சு போய் அந்த பாதுகா சஹஸ்ரத்துல நீங்க ஒரே ஈடுபட்டு நானும் உருப்படியா சொல்லி உங்களுக்கும் நீங்க வந்து உபன்யாசத்துல எப்பவுமே கேட்குற மாதிரி கேட்டுட்டோம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் ஐயோ பாக்கி ஸ்லோகங்களுக்கும் எங்களுக்கு அர்த்தம் தெரியணும்னு உங்களுக்கு அப்படியே அப்படியே தத்தளிக்கிறேன். ஐயோ எங்களுக்கு யாத்திரை கூட வேண்டாம் சுவாமி, முன்னாடி சொன்னதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் ஒரு விளையாட்டு வரிசையாக போட்டு வச்சுருக்கோம், தெரியாதா? பிளேலிஸ்டாக போட்டு வச்சுருக்கோம். அதை நீங்கள் போய் யூடியூப்பில் கேட்கலாம். 160 மணி நேரம் தான். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் கேட்டேன்னா 1 வருஷம் ஓடிடும். அடுத்த பட்ஜெட்டும் வந்துடும். அதே 12 லட்சம் தான் இருக்கும். அதனால் அது மாறாது. அதனால் 1 வருஷம் கழிச்சு நீங்கள் கேட்டுடலாம். இப்போ என்னன்னா, இந்த பத்ததியில் இருக்கக்கூடிய சேஷமான ஸ்லோகங்களை அனுபவிப்போம். இந்த ஸ்லோகங்கள்லாம் prapatti.comல இருக்கு. in case you wish to follow the recitation, that is available in prapatti.com. It is available in prapatti.com. I don't know if Wi-Fi is available. அதனால் அது அவைலபிளாக இல்லைன்னு விட்டுருங்க, பரவாயில்ல. நிஜ பத விநிவேஷான் நிர்விசேஷ பிரச்சாரான் பரிணமயதி பக்தான் ரங்கநாதோ யதா மாம் இதி விஹரண காலே மஞ்சுஷிஞ்சா விசேஷைஹி ஹிதமுபதிஷசீவ பிராணினாம் பாதுகே த்வம். பாதுகே, ஆச்சரியமான பாதுகாதேவியே, விஹரண காலே, விஹரண சமயம்னா, விஹரணம்னா கிட்டத்தட்ட சஞ்சாரம் மாதிரி, நடக்கக்கூடிய சமயத்தில்,
பெருமாள் உன்னை தரித்து நடக்கக்கூடிய சமயத்தில், when பகவான் sports you and begins his movement, starts walking, விஹரண காலே துவம் நீ உபதிஷசி பிராணினாம் இவ. உபதிஷசி, உபதிஷணம், உபதிஷணம்னா வழி காண்பிக்கிறது, அப்படின்னா உபதேசம் பண்றதுன்னு அர்த்தம். இட் சீம்ஸ் ஆஸ் தோ யூ ஆர். இந்த ஆஸ் தோன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ஆதிசங்கரர் பணித்த அல்லது வளர்த்து கொடுத்த ஒரு சித்தாந்தத்துக்கு அத்வைதம்னு பேர். இப்ப ராமானுஜர் வளர்த்து கொடுத்த சித்தாந்தத்துக்கு விசிஷ்ட அத்வைதம்னு பேர். மத்வர் வளர்த்து கொடுத்த சம்பிரதாயத்துக்கு துவைத்தம்னு பேர். இதோ மூணும் தனித்தனியா புரியும், சேர்ந்தாப்புல புரியறது கொஞ்சம் கஷ்டம். தனித்தனியா புரியறது இன்னும் சிரேஷ்டம். ஏன்னா எல்லாத்தையும் நான் எல்லாத்தையும் சார் எல்லாத்தையும் கலந்து கட்டினேன்னா ஒன்றும் புரியாது. அதனால அந்தந்த உங்களுக்கு எது உத்தமமான சித்தாந்தமா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிடுறது பெட்டர். ஒன்றும். ரெண்டாவது, எந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றீங்களோ அதை ஓரளவுக்கு படிச்சு தேர்ச்சி பெற்று அது பண்றது பெட்டரே ஒழிய இதுல இந்த வாதங்களுக்கெல்லாம் போயிடாதீங்க. தப்பி தவறி கூட ஏதோ ஒரு 2 லெக்சர் அத்வைதத்தை கேட்டுவிட்டு 2 லெக்சர் விசிஷ்டாத்வைதத்தை கேட்டுவிட்டு நான் வாதத்துக்கு போறேன்னா இது அசட்டு காரியம். ஏன்னா எதிர்க்க ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டுவிட்டாருன்னா குழம்பிப்படும். அதனால இதெல்லாம் வித்வான்கள் பாவம் அவ சதஸுக்கு வச்சுக்கிட்டோம். இப்போ நான் பொதுவான அர்த்தம் சொல்றேன். அத்வைதம் ஆதிசங்கரர் பணித்த அத்வைதத்துல நிறைய பாஸ்டுலேட்ஸ் டெம்ப்ளேட்லாம் இருக்கு. அதுல ஒரு வார்த்தை, அதுல நிறைய இப்போ அது சொல்லும்போது ஒரு பப்ளிக் ஸ்பீச்சா கொடுக்கக்கூடிய நிறைய வித்வான்கள் இருக்கா பாருங்க. அதுல பல பேர் ஒரு 60-70 வருஷத்துல இங்கிலீஷ்ல அத்வைதத்தை பிரசன்ட் பண்ணின்னு வரா. அதுல அவளுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை இந்த ஆஸ்தோ. ஏன்னா அத்வைதத்துல ஒரு கான்செப்ட் ஆதிசங்கரர் கொடுக்கிறார், அதுக்கு மாயான்னு பேரு. இந்த மாயா அவித்யான்னு வரைச்ச அதை எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டம். ஏன்னா அது சத் அசத் விலக்ஷணம். இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இஸ் சத் அண்ட் அசத். நான் ரொம்ப மேலோட்டமா அர்த்தம் சொல்றேன். அது அவர் என்ன சொல்றாருன்னா, மிராஜ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, காணல் நீர். சம்ஸ்கிருதத்துல அதுக்கு என்ன பேர் கெஸ் பண்ணுங்களே? மிராஜ். வெரி குட். மிருகத்ருஷ்ணான்னு பேர். மிருகத்ருஷ்ணானா மிராஜ். ஏன் மிருகத்ருஷ்ணாங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. திருஷ்ணானா தேர்ஸ்ட்னு அர்த்தம், மிருகனா மான்னு அர்த்தம். மிருகத்ருஷ்ணானா பாவம் இந்த மான் காட்டுல இருக்க தண்ணீரை தேடி அலையும். அதுக்குதான் அது பாவம் தண்ணியை அங்கே விட்டா முதல்ல சாப்பிட்டுடும். அது வேற எங்கேயா போச்சுன்னா இன்னொன்னு துரத்தும். பாவம் இந்த மான் படுற அவஸ்தை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இந்த மான் பாவம் தண்ணீரை தேடி போயிட்டு இருக்கும். தண்ணீரை தேடி போகும்போது ரொம்ப சூடான பூமின்னு வச்சுங்க. அப்போ தூரக்கேந்து பார்த்தா அதுக்கு ஒரு ஜலம் தெரியும். பாவம் தாகத்தை சமிக்க வேண்டும்ங்கிறதுக்காக அதை தேடிண்டே ஓடும். அது ஓடிண்டே இருக்கும். அந்த தண்ணீரும் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். ஆனா அது அடையவே அடையாது அந்த தண்ணீர். அப்ப அது கண்ணுக்கு தெரியுது சத், ஆனா அடையவே இல்லை அசத். அசத்துங்கிறதுக்காக சத் இல்லைங்கிறது இல்லை, சத்துங்கிறதுக்காக அசத் ஆயிடும்ங்கிறது இல்லை. அப்ப சத்துக்கும் அசத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்போ சதசத் விலக்ஷணமா இருக்கு, அதுக்கு மாயா. அப்போ அது இங்கிலீஷ்ல நீங்க எப்படி சொல்வேள்? If there is water, but if there is water, you should be able to touch, feel it and sense it and taste it. You can't do that. So until you reach it, you can keep seeing it. But you'll keep seeing it even if you don't reach it. அப்போ it appears as though it is there அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? இந்த as though அத்வைதத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை. அதை கிட்டத்தட்ட தேசிகன் இங்க கொண்டு வர்றார். அதுக்கு இவ்வளவு நாடி சொன்னேன். அது என்னன்னா, உபதிஷசி பிராணினாம் இவ. அந்த பாதுகாதேவி பெருமாள் பாதங்களை தரித்து, பெருமாள் அந்த பாதுகாதேவியை தரித்து சஞ்சரிக்க கூடிய வேளையில் சுற்றி இருப்பவர்களை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு. உபதிஷசி பிராணினாம் இவ என்ன சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, மஞ்சு சிஞ்ச விசேஷைஹி. அதுவும் எப்படி சொல்றா? இப்ப பாதுகாதேவி சொல்றான்னு வச்சுங்க. இப்ப நீங்க உங்க குழந்தைகிட்ட போய் சொல்றீங்க, what are you listening? I'm listening to Paduka Sahasram. What did that person say today? That person said, Paduka Devi said. What are Padukas? They are the pair of footwear. Footwear speaks. What is this? Which person said this? Nu கேக்கும் இல்லையா? அதனால தான் தேசிகன் இந்த மாதிரி குழந்தைகள்லாம் ஓகேஸ்வராலாம் வரா தெரிஞ்சுக்கிறதுக்காக
அவர் என்ன பண்ணி வச்சிருக்கார், அதெல்லாம் முன்னாடியே யோசிச்சு ஒரு பதில் சொல்லிட்டாரு. மஞ்சு ஷிஞ்சாம் இவ. அந்த பாதுகையில குட்டி குட்டி ஜஞ்சல் ஜஞ்சல் ஜல் மணி இருக்கான். அந்த மணி துவாரா சொல்ற மாதிரி இருக்கான். அந்த the sound emanating from the jingles that are attached to the padukas appear to say so அப்படின்ட்டு அது சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ பாடி லாங்குவேஜ் கூட கன்வே பண்ணுமே. இப்போ கொஞ்சம் அப்படி இவ்வளோ நாள் ரொம்ப சீக்கிரம் எழுந்தாச்சு சுவாமி, அங்கே நீங்க கிளப்பி இங்கே வந்து இங்கே டீயை குடிச்சுட்டு அதெல்லாம் பண்ணி, அப்போ உங்கள் பாடி யார் பாடி லாங்குவேஜ் பார்த்து யாரெல்லாம் டயர்டாக இருக்கா, யாரெல்லாம் கொஞ்சம் உறக்கத்தில் இருக்கா, கண்ணை மூடினேன்னா இட்ஸ் வெரி இது இந்த கண்ணை மூடுறதுங்கிறது கிட்டத்தட்ட மாயா மாதிரி. அடியேனுக்கு வந்து நீங்க உபன்யாசத்துல லயிச்சு அனுபவிச்சு கேட்டு கண்ணை மூடுற மாதிரி தெரியும். ஆனா உங்களுக்கு தான் தெரியும் அது எதனால நீங்க கண்ணை மூடிருக்கள் இல்லையா? இது சத்துக்கும் அசத்துக்கும் விலட்சணமா இருக்கக்கூடிய விஷயம். அப்போ உங்க கண்ணை மூடுறதுங்கிற அந்த ஒரு ஜெஸ்டர், பாடி ஜெஸ்டர் ஒரு விஷயத்தை கன்வே பண்றது இல்லையா? இட் அப்பியர்ஸ் ஆஸ் தோ யுவர் ஐஸ் ஆர் டெல்லிங் மீ, can you begin the lecture slightly later? Yeah. But respectfully, I have to tell those beautiful lotus petal-like eyes of yours that we will begin at the same time, 6:15. மாறவே மாதம் இல்லையா? அதனால இந்த பாதுகா தேவியில இருக்கக்கூடிய மணிகள், அந்த மணிகள் எழுப்பக்கூடிய துவனி, அதற்கு நாதம்னு பேர். இந்த பத்ததிக்கே நாத பத்ததின்னு பேர். அந்த நாதம் சொல்ற மாதிரி இருக்கான். மஞ்சுஷிஞ்சா விசேஷைஹி ஹிதம், நல்ல விஷயத்தை தான் சொல்றது. ஹிதம் எது நமக்கு லாபகரமா இருக்கோ அது சொல்றா இருக்கான். இதி அப்படின்னு ரங்கநாதா நிஜ பத வினிவேஷாத். அது என்ன சொல்றதான் பாதுகை, இதை பாருப்பா, நம்மளை பார்த்து சொல்றது, நான் பெருமாளுடைய ரங்கநாதனுடைய பாதங்களை, பதங்களை, பத பாத ரெண்டும் ஒரே அர்த்தம் தான், பத பாத ரெண்டுத்தையும் தரிச்சுண்டு வரேன், பெருமாளுடைய பதத்தை தரிச்சுன்னு வரேன். அப்ப நீ உடனே என்ன பார்ப்ப? பாவமா பார்ப்ப. இப்போ ஒண்ணுமே இல்லை, நம்ம வந்து பஸ்ல போயிட்டு இருக்கோம். நான் சொல்றது வந்து இந்த மாதிரி கண்ணாடி போட்ட பஸ் இல்லை. அடியேனே சின்ன வயசுல போயிருக்கேன். இந்த கவர்மெண்ட் பஸ்லாம் போகும்போது திறந்துருக்கோம் இல்லையா, அதில் போயிட்டு இருக்கோம். நமக்கு வந்து ஏதோ தீர்த்ததாகத்துக்கு நல்லா சூடாக ஏதாவது குடிச்சா நல்லா இருக்குமோன்னு தோன்றது. பஸ் ஒரு இடத்த நிற்கிறது. நமக்கு இறங்கி வினெல்லாம் வந்து ட்ரெயின்லேருந்து இறங்கிறதுக்கே பயப்படுவா. இந்த இட்டார்சிலாம் வரும்போது ட்ரெயின் கிளம்பி போயிடும். பாதி சினிமா கதை அதுலேயே போகும் தெரியுமோ. இந்த ஒருத்தர் இறங்கி போயிடுவேன், அப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு இன்னொருத்தரை பார்ப்பேன். அந்த மாதிரிலாம் பிரிவாடலாம் இருக்க. இப்போ நான் அப்படிலாம் இல்லை, வாட்ஸ்அப்பில் உடனே கம்யூனிகேட் பண்ணிடலாம். இப்போ கம்யூனிகேஷனுக்கு ப்ராப்ளமே இல்லை. அதனால இப்போ யாராவது ஒருத்தர் நமக்கு தீர்த்த தாகமாக இருக்குது, நமக்கு ஏதாவது குடிச்சா தாகத்துக்கு நன்னா இருக்குமோன்னு தோன்ற சமயத்தில் ட்ரெயினோ பஸ்ஸோ நின்று கொடுத்தோம். அந்த ஜங்ஷனில் ஒருத்தர் நன்னா சுட சுட ஒரு ஜிஞ்சர் சாய் பிடிச்சிட்டு இருக்காரு. இப்போல்லாம் சாய் கிங், சாய் வாலா, எவ்வளோ பேர் வந்திருக்கா நமக்கு சாய் கொடுக்கறதுக்கு. அதனால இந்த சாய் வாலா சாய் அதாவது சாய் சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம ஒரு 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 பார்வையோடு அவரை பார்ப்போம் இல்லையா? எப்படி பார்ப்போம்? ஐயோ பக்கத்தில் இருக்கும் இல்லையா? நம்மளை ஒரு வாகனம் தான் பிரிக்கிறது. ஆனால் நீங்கள் நன்னா குடிக்கிறது, எனக்கு இல்லாமல் போயிடுத்தேன்னு ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா? அது கண்ணில் தெரியும். நம்ம அந்த சமயத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் நிருத்திய கலாநிதி தான். இப்போ சங்கீத கலாநிதி யார் யாருக்கோ கொடுத்துட்டா. அதனால இப்போ நிருத்திய கலாநிதி அது கொடுக்கறதுனால நம்ம நித்திய கலாநிதி அந்த பட்டத்தையாவது கொஞ்சம் கிட்டியே வச்சுப்போம். அதனால அந்த நிருத்திய கலாநிதி ஆயிடுவோம். கண்ணால நம்ம அபிநயங்கள் சொல்றோம், இப்படி பாருப்பா அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பெருமாள் பாதுகையை தரிச்சுன்னு வரும்போது இருக்காளாம். அந்த பாதுகா தேவியை ஏக்கமா பார்க்கறாளாம். பாத்தியா, நீ அந்த பெருமாளுடைய பதங்களை சுமக்கிற. அப்பேற்பட்டவாளுக்கு யார் அப்படி நினைக்கிறாளோ அவளுக்கு பாதுகாதேவி சொல்ற மாதிரி இருக்கான். என்னன்னு? ரங்கநாத நிஜ பத வினிவேஷாது பரிணமயதி பக்தானு நிர்விசேஷ பிரச்சாரான் மாம் யதா. மாம் யதா, எனக்கு எப்படியோ, லைக் மீ, you too shall receive something in return. It appears as though the sound that is emanating from the jingles that have been attached to the row in a paduka has been telling the people around who has been gaping at her that எப்படி நான் பெருமாளுடைய பதங்களை சுமக்கிறேனோ, பெருமாளுடைய பதங்களை சுமக்கக்கூடிய என்னை நீ பார்த்தபடியால்
பரம பதம் நீ பெறுவாய். பதங்களை பார்க்கக்கூடிய நீ பரம பதம் பெறுவாய். அப்படின்னா இதுல 2-3 விஷயங்கள் அடங்கியிருக்கு. பாதுகாதேவி பெருமாளுடைய பதங்களை சுமக்கிறா. இதை பார்க்கக்கூடியவாளுக்கு பரம பதம் கிடைக்கும். ரெண்டாவது என்னன்னா, பாதுகாதேவி பெருமாளுடைய பதங்களை சுமப்பதால் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய வசத்தியான குணங்கள் அவளுக்கு வந்துருச்சு. பெருமாளுக்கு என்ன இருக்கு? அழகு. அவளுக்கு வந்துருத்து. பெருமாள் அவரும் நாதத்தை எழுப்புறார். 2 சப்தங்கள் சனாதன தர்மத்தில் அதிமுக்கியம்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. ஒன்னு பிரணவம். பிரணவம்ங்கிறது என்ன? ஓங்கார். அதான் பிரணவம்னு என்னன்னு கேட்டா தெரியும் சொல்லிடுவோம். என்ன அதுதான் இதை கேள்வி கேட்டேன். எப்பவுமே வாயை திறந்து அது சொல்லக்கூடாது. அது என்ன மந்திரம்னு சொல்லக்கூடாது. இல்லையே சுவாமி, அது வந்து இப்போ எல்லாரும் வந்து அது அப்படிதானே ஒரு ஓப்பனா யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாபா கூட இருக்காரு, அவர் கூட அப்படிதானே ஆரம்பிக்கிறாருன்னா அது பாபாவை போய் கேட்டுக்கோ. அவர் இப்போ கும்பமேளாவில் இருக்கார், அவர் போய் கேட்டுக்கோ. பட் ஆனால் நம்ம பெரியோர்கள் பிரணவத்தை வாய் திறந்து சொல்லுவது கிடையாது. பிரணவம் என்னன்னு கேட்டால் புரிஞ்சுடுத்துன்னு சொல்லணும். பிரணவம். ரெண்டாவது அத அப்படின்னு ஒரு சப்தம். இது 2 தான் தர்மத்தில் ரொம்ப பிராச்சீனமான நாதங்கள். இந்த 2 நாதமும் எங்கேருந்து வருதான்? பெருமாளுடைய கழுத்திலேருந்து வருதான். சரி, இப்ப இந்த நாதம்னு வரும்போது இதுக்கு சப்தம்னு பேரு. சத்தம் போடாதீங்க, சப்தம் போடாதீங்க, சத்தம் வேண்டாம், சத்தம் வேண்டாம் சொல்றோம் இல்லையா? இந்த சப்தம்ங்கிறது சவுண்ட், நாதம். இந்த 2 நாதம் பிரணவம் அத, இந்த 2 சப்தமும் பெருமாளுடைய கண்டத்திலிருந்து வருகின்றது. ஏன் கண்டம்? ஏன்னா சப்தம் வரக்கூடியதே வாத்தியங்கள்ல சங்கத்திலிருந்து. ரொம்ப பிராச்சீனமான வாத்தியம் சங்கம். கழுத்துக்கு கம்புக்ரீவம்னு பேர். கம்புக்ரீவம்னா சங்கு கழுத்துன்னு பேர். கான் ஷேப் நெக். அதனால பெருமாளுடைய கழுத்து பாஞ்சஜன்யம் மாதிரி இருக்கு. பாஞ்சஜன்யத்திலிருந்து வரக்கூடிய பிராச்சீனமான துவனி பிரணவம் அத. பிரணவம் தான் கிட்டத்தட்ட எல்லா மந்திரங்கள்லயும் வரும். உங்களுக்கு ஆச்சாரிய மந்திர உபதேசம் ஆயிருக்குன்னா அதுல வந்து இப்போ ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ரொம்ப பிராச்சீனமான பொதுவா மந்திரராஜான்னு சொல்லக்கூடியது அஷ்டாட்சரம்னு பேரு. ஓமி திவ்யாஹரேது நமஹ இதி பச்சாத் நாராயணாயேது உபரிஷ்டாத் ஓமித்யேகாட்சரம் நமஹ இதி 2 அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாட்சராணின்னு பேர். இது உபனிஷத் சொல்றது. ஆனா ஆழ்வார் இதை தமிழ்படுத்தும் போது என்ன சொல்லிட்டார்? நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாய வென்றுட்டார். ஏன் சுவாமி பெரியாழ்வார் பிரணவத்தை சொல்லலையான்னு கேட்டா அவர் தெரியும் பிரணவத்தை வந்து அப்படி வெளிப்படையா சொல்லக்கூடாது. நாடும் நகரமும் மக்களுக்கு என்ன தெரியணும்? இது எந்த மந்திரம்னு ப்ளூ தெரியணும். நமோ நாராயணா பிரணவத்தை அவ சேர்த்துப்பான்னுட்டார். நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாய வென்று பாழுமரமுடை பத்தருள்ளி வந்து வல்லாண்டு கூறுவரி அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரம். அப்ப பிரணவம்ங்கிறது மந்திரங்கள்ல இருக்கு. நாபீஹ்ருத் கண்டரசனநாசாகோலெல்லோ ஷோபில்லோ சப்தஸ்வர. சப்தஸ்வரத்துல சொல்லும் போது நாபீஹ்ருத் கண்டரசனான்னு அந்த கண்டரசனா கண்டத்திலிருந்து வரக்கூடிய துவனி பிரணவம். அத அத எந்த இடத்துல வருது? எங்க? வெரி குட். யார் பிரம்மசூத்திரம்னா? சூப்பர். எங்க வருது? ஃபர்ஸ்ட் சூத்திரம் பிரம்மசூத்திரத்துல அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படிங்கிறதா முதல் சூத்திரம். இந்த அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசால முதல் வார்த்தையே அத. அதனால பிரணவம் அத வரக்கூடியது பெருமாளுடைய கண்டத்திலிருந்து, அந்த த்ரோட்லேன்னு வருது. அப்ப பெருமாளுக்கு அப்பேற்பட்ட ஒரு துவனி எழுப்பக்கூடிய நாதத்தை எழுப்பக்கூடிய தன்மை இருக்கு. So Bhagavan is the source from where these auspicious sounds emanate from. அதே குணம் பாதுகா தேவிக்கு வந்துடுத்து. ஏன்னா இந்த பத்ததிக்கே நாத பத்தத்தின்னு பேர். அப்ப பாதுகா தேவிக்கு நாதம் எழுப்புகின்றாள், மங்களகரமான நாதம் எழுப்புகின்றாள்னா காரணம் என்ன? நாதத்தை எழுப்பக்கூடிய பகவானை சுமக்கும்படியால். அடுத்தா அப்ப பெருமாளை சுமந்து சுமந்து அவளுக்கும் அந்த குணம் வந்துட்டு ஒண்ணு. ரெண்டாவது அழகு. பெருமாளுக்கு வடிவழகு, லாவண்யம், சௌந்தர்யம் எல்லாம் இருக்குன்னா இங்க பிராட்டிக்கம் தான் இருக்கு. இங்க பாதுகா தேவி கூட தான் பியூட்டிஃபுல்லா இருக்கா இல்லையா? 2. மூணாவது அவன் எந்த உருவில் இருக்கானோ அதே உருவில் இவனும் இருக்கா. அவனோ வக்ஷஸ்தரத்துல அகண்டு இடையில் சிறுத்து கீழே பெருக்கின்றார். பாதுகா தேவியும் மேல பெருத்து இடையில சிறுத்து கீழே பெருக்கின்றார். அவனும் தரிப்பது வெவ்வேறு விதமான ரத்னங்கள்.
ಮುದ್ದುಗರೆ ಯಶೋದ ಮುಂಗಿಟ ಮುತ್ಯಮು ಇಡುದಿದ್ದರಾನಿ ಮಹಿಮಲ ದೇವಕಿ ಸುತುಡು ಅಂತರಿಂತ ಗೊಲ್ಲೆ ತಲ అరచేతి మాణిక్యము పంత మాడే కంసుని పాలివజము కాంతుల హూడు లోకల గరుడ పచ్చ పూస చెంతల మాలో నున్న చిన్ని கிருஷ்ணோடு. அன்னமையர் இந்த கீர்த்தனத்துல என்ன சொல்றாரு? இந்திரநீலம், மாணிக்கம், வைரம் எல்லாம் கிருஷ்ணர் தரிச்சுட்டு இருக்காருங்கிறார். இப்ப பெருமாள் தரிப்பது வெவ்வேறு விதமான ரத்னங்கள். வைரத்தை தரிப்பர், முத்த தரிப்பர், வைடூரியத்தை தரிப்பர், மரகதத்தை தரிப்பர், பச்சை, அதான் பச்சை மரகதம்னு பேரு, ஷாப்ப தரிப்பர். இதெல்லாம் தரிக்கிறாரா? அத்தனையும் பாதுகா தேவி குண்டு. இப்ப பின்னாடி வர பத்ததிலாம் இந்திரநீல பத்ததி, ரத்ன சமாக்கியா பத்ததி, பகுரத்ன பத்ததி, இந்த மாதிரி எல்லா ரத்னங்களும் பாதுகா தேவியும் தரிக்கிறா. அப்ப அவளுக்கும் அந்த தன்மை இருக்கு. பெருமாளை கேட்டா எதவனாலும் கொடுப்பார். அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம், அவருடைய பெயரை கூடிய விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னா தர்மத்தை வேண்டி கிடப்பவர்களுக்கு தர்மம் கிடைக்கும். தர்மார்த்தி பிராப்னுயாது தர்மம். அர்த்தம், நல்ல பணம் வேணும். இப்ப நீங்க இவ்வளவு தூரம் இருந்தாலும் இப்ப 12 லட்சத்தை குறைச்சிருந்தா நீங்க ஒண்ணுமே பே பண்ண வேண்டாம் விட்டா பாருங்க. பாதுகா சஹஸ்ரம் கேட்கறதுக்கு முன்னாடியே பலன் கிடைச்சுடுத்து. 12 லட்சத்துக்கு அப்புறம் கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுக்கும். 12 லட்சம் தாண்டிட்டேள்னா எல்லாத்தையும் கொடுக்கணும். அந்த 12 தான். நீங்க வந்து அந்த 12 தாண்டிட்டேள், துவாதச என்ன ஏகாதச ருந்திரர்கள், துவாதச ஆதித்யர்கள், துவாதச ஆதித்யால தாண்டிட்டேள் எல்லாத்தையும் கொடுக்கணும். அப்படிங்கிறச்ச நீங்க எது கேட்கிறீளோ அதை கொடுத்துருவாளாம் பாதுகா தேவி. அதனால்தான் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய தன்மை அத்தனை அவளுக்கு வந்துடுது. பொதுவா இதை நம்ம ஒரு தோஷமாவே சொல்லுவோம். ஒருத்தரோட கூடவே இருந்தேன்னா அவள மாதிரியே ஆயிடுவேள். சகவாச தோஷம்னு பேர். ஆனா இங்க சகவாச குணம். நம்ம விதத்துல தோஷம்னுட்டா, பதி பத்னி ஒரு தப்பி தவி அவள்லாம் ஒரு 30-40 வருஷம் ஒன்னா இருக்கான்னு வச்சுக்கோ, அந்த பதியும் பத்னியும். அப்படிங்கிறச்ச அவருக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் இவாளுக்கும் வந்துடும். அவன் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டானா அதே கேள்வி அந்த மாமி வந்து கேட்பா. எப்படி தனித்தனியா ஒரே கொஸ்டின் கேட்கிறேன் அப்படின்னா கூடவே இருந்திருக்கேள் இல்லையா? அந்த குணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துடுது. சகவாச தோஷம்னு பேர். ஆனா இங்க சகவாச குணம் பெருமாளோடையே இருக்கிறதால அந்த தன்மை, பெருமாளுடைய தன்மைகள், குணங்கள் எல்லாம் பாதுகா தேவிக்கு வந்துடுது. அதனால அந்த பாதுகா தேவி சொல்றா, நான் எப்படி பகவானுடைய பதத்தை தரிக்கிறேனோ நீ பதத்தை தரிக்கக்கூடிய என்னை பார்த்தால் பரம பதம் பெறுவாய். அப்படின்னா என்னன்னா மோட்சம் கிடைக்கும். அப்ப பரம பதத்துக்கு என்ன பெருமை? இல்ல நன்னா கவனிங்க, கொஞ்சம் சாமியம் புரியணும். பெருமாளை தரித்திருப்பதால் பெருமாளுடைய குணங்கள் எல்லாம் பாதுகா தேவிக்கு வந்துடுத்து. இவாளை பார்த்தா நம்ம பரமபதம் பெறுவோம்னா பரமபதத்துல நமக்கு நிறைய குணங்கள், பெருமாளோட சாமியம் வந்துடும். சாரூப்பியம்னு பேர். ஒருவேளை மோட்சம் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோ, அப்ப ஞாபகம் வச்சுக்கோ, அன்னைக்கு சொன்னார் அவர் இல்லையா? அது என்ன ஆக்மி ஹோட்டல்லையே இன்னைக்கு சொன்னார் அப்படின்னு வைகுண்டத்தை பேசிக்குவோம் 4-5 பேர். அதாவது இன்னைக்கு ஆக்மியில சொல்லிவிட்டார், மோட்சம் கிடைச்சுடுத்துனா பெருமாளை மாதிரியே ஆயிடுவோம். முதல்ல பார்க்கறதுக்கே நம்ம பெருமாள் மாதிரியே இருப்போம். கேட்கும் போதே இவ்வளோ நன்னா இருப்பாருங்க. அப்படியே பெருமாள் மாதிரியே அப்படியே அவ்வளோ இந்திரநீலம் மாதிரி ஒரு அழகான திருமேனி கிடைச்சிடும். இப்போ எப்படி இருக்கோமோ அந்த சுமாராக இருக்கோமோ, எப்படி கவலையே பட வேண்டாம். அங்கே போன உடனே ஜம்மர் இருப்போம். அதனால சாரூப்பியம், 4 கையெல்லாம் இருப்போம், பின்னாடி 2 கை. இந்த ஆற்றுல பொதுவாக ரொம்ப காரியங்கள் யாராவது சொன்னா எங்கள் 4 கையா இருக்கு அப்படி கேட்பா, கழிச்சிருவாங்க. அப்போ நாங்கள் கைங்கரியம் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமே சொல்ல முடியாது. 4 கை இருக்கும், பின்னாடி 2 முன்னாடி 2 அப்படி இருக்கும். சாரூப்பியம், சாமீப்பியம், பெருமாள் கிட்டக்கே இருப்போம். பெருமாளை சுற்றி 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 அவர் இங்கே அங்கே போனால், ஏன்னா எல்லாரும் பெருமாள் மாதிரியே இருப்பா. பார்க்கறது வைகுண்டத்தில் போனால் குழம்பி விடுவோம். எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பா. இப்படி கண்டுபிடிப்பேன். பெருமாளுடைய மார்பில் மட்டும் ஸ்ரீவத்சங்கிற மரு இருக்கும். மகாலட்சுமி இருக்கும் மார்பு தான் நாராயணன். இல்லாத மார்பெல்லாம் கைங்கரிய வராள். அதனால சாமீப்பியம், கிட்டக்க இருப்போம். சாரூப்பியம், சாமீப்பியம், சாலோக்கியம், ஒரே அட்ரஸ். இப்போ நம்மள வந்து இப்போ அமேசான்ல வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, எந்த அட்ரஸ்னு கொடுத்தா வைகுண்டம் கிராஸ் ரோட், வைகுண்டம் மெயின் ரோட், வைகுண்டம், எல்லாரும் ஒரே அட்ரஸ் கொடுக்க வேண்டியதுதான். அதனால ஒரே அட்ரஸ் நமக்கெல்லாம் கிடைச்சிடும். சாலோக்கியம், சாயுச்சியம் அப்படின்னா பெருமாள் மாதிரியே ஆயிடுவோம். எப்படி பாதுகா தேவி பெருமாளுடைய பதங்களை சுமந்து பெருமாளுடைய குணங்களே அவளுக்கு கிடைச்சிடுதோ, அவளை தியானித்தால் நமக்கு பரமபதம் கிடைச்சி நம்மளும் பெருமாள் மாதிரியே சில குணங்கள் வந்துடும் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல எடுக்கிறா. இவர் பாருங்க, உடனடியா இருக்கு.
இந்த மாதிரி முடிச்சேன்னா எப்படி? நிர்விசேஷ பிரச்சாரான் அப்படின்னு இந்த பெருமாளை சுமந்து வரக்கூடிய பாதுகாதேவி மாம் யதா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல எடுக்கிறா.